கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பல செய்திகள் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே முக்கியமான நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருந்தேன். இப்பொழுதும் கூட 4ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தோட்டத்தை விட்டு இந்த ஆதாமும் ஏவாளும் வெளியேற்றப்படுகிறார்கள். நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வெளியேறிய பின்பு சில விவரங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். 2ஆம் வசனம், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்போ இந்த இடத்திலே சுருக்கமாக 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளை தனக்கு மனைவியாக இருந்தவளை இப்பொழுது அவளோடு அவன் சொந்தமாக இருந்தவளை சொந்தமாக்கி கொண்டு அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனுக்கு காயின் என்ற பெயரை சுட்டுகிறார்கள். ஆனால் இந்த குமாரன் பிறக்கின்ற பொழுது ஒரு காரணத்தை பார்க்கிறோம். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக நபர்கள் இதை வேறு விதமாக கூறிவிடுகிறார்கள். காயின் ஆதாமுடைய மகனே அல்ல என்று சொல்லக்கூடிய சில சத்தியவாதிகள் இருக்கிறார்கள். தங்கள் சத்தியவாதி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களுடைய உபதேசத்துக்குள்ளோ அவர்களுடைய காரியங்களையோ இங்கே நான் தடுப்பதற்காக அல்ல. ஆனால் நாம் உங்களை சில நபர்கள் சந்தித்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட நான் வேதத்தை சுவாசித்த அந்த அடிப்படையில் உங்களோடு நான் பேசுகிறேன். இங்கு அவள் சொல்லுகிற பொழுது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். இதுதான் மிக முக்கியம். கர்த்தரால் என்று சொல்கிற பொழுது நாம் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், கற்பத்தின் கனி கர்த்தால் வரும் சுதந்திரம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய அருட்கொடை இல்லை என்றால் மனித சமுதாயம் உருவாகாது, மனிதன் பலுகி பெருக முடியாது. ஏனென்றால் கர்த்தர் பலுகி பெருகும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கர்த்தர் இந்த காரியத்தில் அவள் கருத்தரித்து பிறப்பதற்கு எல்லா விதமான காரியங்களையும், அந்த பொறுப்பான காரியங்கள் நிகழ்வுகளை எல்லாம் அதற்குரிய ஏற்ற சரீரமாகவும் இவைகளை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் இன்றைக்கு அநேக தம்பதிகள் குழந்தை இல்லை என்று சொன்னால் உடனடியாக மருத்துவத்தை பார்க்கிறார்கள். ஒன்று முடியவில்லை என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, எப்படி அன்னாளுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய அவல நிலையை பார்த்து கர்த்தர் இரக்கம் பாராட்டினாரோ, எப்படி ஆபிரகாமுடைய கூப்பிடுதலை கேட்டு அந்த சாராளுக்கு கர்த்தர் எப்படி இறங்கினாரோ அதுபோல அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அந்த தெய்வீக வல்லமையினாலே, இரக்கத்தினாலே இங்கே அவள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை நான் பெற்றேன் என்று சொல்லுகிற ஒரு காட்சி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிற பொழுது பிசாசினால் உண்டான காயினை போல அப்படின்னு வசனம் வரும். காயினுடைய அது அவனுடைய தீய செய்கையினால் என்றால் இருந்தவர்களுக்கு தீய செய்கையினால். இப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்ப அவர் என்ன சாத்தானா? இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காயினுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை அந்த இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன் தேவனை, அதாவது தன் சகோதரனை நேசிக்கவில்லை என்றாலே பிசாசுடைய உபதேசத்தை உள்வாங்கி கொண்டான், பிசாசுடைய நிறைவேலைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இங்கே அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும். நீங்கள் இரண்டையுமே நான் உங்களுக்கு தருவதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் வழியாக பழைய ஏற்பாட்டை பார்த்தால் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு சாதாரண புத்தகத்தை போலதான் பார்க்க வேண்டியது இருக்கும். 5 ஆகமங்களை மட்டும் படித்துக்கொண்டு ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இப்படி 5 ஆகமங்களை மட்டும் படித்துக்கொண்டு இன்றைக்கு யுத்தங்களும் சண்டைகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை நிறைவேற்றின தேவாதி தேவன்
அந்த புதிய ஏற்பாட்டுடைய பக்குவத்தில் வருகின்ற போதுதான் நமக்கு புரிகிறது. ஆகவே நான் போட்டிருக்கக்கூடிய லென்ஸ், நான் பார்க்கிற பார்வை புதிய ஏற்பாட்டின் வழியாக பார்க்கிற பொழுதுதான் தவறாத சத்தியத்தை தளராமல் பிடித்துக்கொண்டு நாம் கிறிஸ்தவ தீவியத்தில் தவண்டு தெரியாமல் தள்ளாடாமல் நாம் தாவி குதித்து ஓட முடியும். இதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தரால் ஒரு மனுஷனை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, எப்பொழுதுமே ஒரு குழந்தை பிறந்தால் அதை குழந்தை என்று தானே சொல்வார்கள், எப்படி மனுஷன் என்று சொல்வார்கள் என்று சொன்னார். நான் ஒரு ஆஸ்பத்திரியிலே ஒரு நபரை சேர்த்திருந்த பொழுது அங்கே தங்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது இரவு ஒரு 8:30 மணி அளவில் ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அங்கே கூடியிருந்தவர்கள் சொன்னார்கள், அவர் மாமனார் சொன்னார், அவருடைய மருமகன் அவர்கள் குடும்ப உறவு சொல்லிட்டு, ஆகா நம்ம வீட்டுக்கு ஒரு புதிய ஒரு மனிதன், நம்முடைய உறவுக்கு ஒரு புதிய மனுஷன் வந்து விட்டான் என்ற பாசத்தின் மிகுதியினாலே சொல்லுகின்ற ஒரு காரியம்தான் சொல்வார்கள். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வாங்க போங்கெல்லாம் பேசுகிறோம். பாசத்தின் மிகுதியினாலே, அன்பின் மிகுதியினாலே, வாங்க பாருங்கய்யா வாங்கய்யா, நம்மளாம் ஐயா என்று சொல்வது எங்களுடைய காலத்திலாம் எங்களை பெற்றவர்கள் மூதையர்களை ஐயா என்று சொல்வார்கள். இப்பொழுது டாடி அப்பா என்றெல்லாம் சொல்வதே ஐயா என்று சொல்வார்கள். அதே இது நம்முடைய பிள்ளைய வாங்கய்யா போங்கய்யான்னு கூப்பிடுறது இல்லையா? ஆகவே இந்த இடத்தில் நாம் அப்படி கூப்பிட்டபடினாலே அவர் நம்முடைய தகப்பனாக அப்படி ஆகிவிடுவதல்ல. ஒரு சொல் அடிப்படையிலே அதை நாம் செய்கிறோம். அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இப்போ இந்த இடத்தில் ஆகவே தேவன் அவள் பிறப்பதற்கு உதவி செய்தார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கு உதவி செய்தார். இனி அவளை வளர்க்க வேண்டிய விதங்கள், தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கிரியைகள், அவனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அவன் புலப்பட வேண்டும். அப்ப ஆதாம் யாவாலும் இல்லையா? ஏற்கனவே இல்லை. ஆனாலும் கூட தேவன் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலிலும் சில நபர்களை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பின்பு அவளுடைய சகோதரன், அவனுக்கு பிறகு பிறந்த அவருடைய தம்பி ஆபேலை அவள் பெற்றெடுக்கிறான். இந்த 2 வசனத்திற்கும் ஒரு இடைவெளி இல்லாத போல் இருக்கிறபடினாலே இந்த பகுதியை சில நபர்கள் தப்பாக சித்தரித்திருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது ஆபேல் பிறக்கிறான். இந்த ஆபேல் பிறந்த உடனே அவர்கள் இருவரும் வளர்கிறார்கள். அழகாக வளர்ந்து வருகிற காலகட்டங்களிலே இவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை படைக்க செல்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்படி என்று பாருங்கள். ஆபேல் ஆடுகள் போன்றவைகளை அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் இந்த காயின் ஒரு விவசாயியாக இருந்தான். இவர்கள் இருவரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக போகிறார்கள் என்றால் நிச்சயமாகவே அதை ஆதாம் ஏவாளிடத்திலே அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் சுகித்திருக்க சுகமாயிருக்க கர்த்தருக்கு போய் நீங்கள் காணிக்கப்படைங்கள், உங்களுடைய வருமானத்திலே கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்துங்கள் என்று அங்கே சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள். தொடர்ச்சியாக நாளை தினத்திலே மற்ற செய்தியை பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.